வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்குறோம்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் ஏப்ரல் 11th அன்னைக்கு இருக்கிற மாரி, இதுல வந்து போட்டி எண் 24 முடிஞ்சிருக்கு. அந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாண்டாங்க. இதுல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான வின் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு அணியும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் முதல் இடத்துல இருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், ஐந்தாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஆறாவது இடத்துல கல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஏழாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், எட்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், ஒன்பதாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், பத்தாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்படி தான் லைனப் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கும் இன்னைக்கும் வந்து எந்த மாற்றமுமே இல்லை புள்ளி பட்டியலில். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த போட்டியில் ஜெயிச்சதால அதே இடத்துல இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் இந்த போட்டியில் தோத்ததால அவங்களுக்கு எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் இல்லை. ஸோ அவங்களும் அதே இடத்துல இருக்காங்க. ஸோ 2, 3, 1லேருந்து 10 வரையில எந்த மாற்றமும் இல்லை. ஸ்லைட்டாக வின் அண்ட் லூஸ் அந்த இடத்துல மட்டும் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதே போல் நெட் ரன் ரேட்லையும் சேஞ்ச் ஆயிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும். இதுதான் இந்த போட்டியின் முடிவில் நடத்த மாற்றங்கள். ஸோ இப்போ வந்து அந்த போட்டியில் ஹைலைட்ஸ் இல்லை ரிவ்யூ அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட்ல பேட் பண்ணினாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 163 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. ஸோ படிக்கல் சரியா விளையாடல, ஒரு ரன் தான் எடுத்தாரு. கோலியும் பார்த்தீங்கன்னா 22 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. ஸோ ஃபில் சால்ட் அவரோட பங்குக்கு ஒரு 37 ரன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சாரு. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் வந்து மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர்லேருந்து சரியா கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ அதால் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. கடைசியில் நிச்சயமாக டிம் டேவிட், நம்ம நேற்று ப்ரிவியூவில் கூட சொல்லியிருந்தோம், டிம் டேவிட் வந்து அவர் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரன்கள் எடுத்தார் 20 பந்தில். ஸோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 15 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒய்டு வந்து ஒரு 9 ஒய்டு கிடைச்சிருக்கு. டோட்டலாக 15. அதே போல் நாம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங்கை வந்து பேசியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு டைட்டான பவுலிங் பண்ணினாங்க. அந்த எண்டில் டெத் ஓவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் அண்ட் டெத் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைட் ஓவர் அவங்க வீசி ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருந்தாங்க. ஆர்சிபியால் ஒன்றும் ஃப்ரீ ஹேண்ட்ஸில் போயிட்டு ரன்னை வந்து எடுக்க முடியாத அளவுக்கு கண்ட்ரோல்டாக போட்டாங்க. ஸோ நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு உதவி பண்ணினது. ஸோ 164 ரன்கள் எடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல் சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கம் வந்து அந்த அளவுக்கு சரியாக அமையல. ஸோ டியூப்ளிசிஸ் 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. மெக்குருக்கு வந்து 7 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. நம்ம நேற்று பேசியிருந்தோம் மெக்குருக்கை பற்றி. அபிஷேக் புரல் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரன். ஸோ வழக்கம் போல் கேஎல் ராகுல் அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான த பால் அப்படின்ற மாதிரி நின்று வின் பண்ணி கொடுக்குறாரு. கடந்த போட்டி இன்ஃபேக்ட் நேற்று நம்ம ரிவ்யூவில் கேஎல் ராகுலை பற்றி பேசணும். ஏன்னா சிஎஸ்கே கூட அவர் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதே போல் மிக மிக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 53 பந்துகளில் 93 ரன்கள், 6 சிக்ஸு, 7 பவுண்டரி, 175 ஸ்ட்ரைக் ரேட். அக்ஷர் பட்டேல் நிச்சயமாக கேப்டனோட இன்னிங்ஸ் ஆடினார். ஸ்டப்ஸ் சொல்லவே தேவையில்லை, 38 ரன்கள் 23 பந்துகளில். ஸோ கம்ஃபர்டபுளாக 17.5 ஓவரில் 169 ரன்கள், 4 விக்கெட்டுகளை மட்டுமே வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான வின் அவங்களுக்கு கிடைச்சது. ஆர்சிபி தரப்பில் பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார் 2 விக்கெட் எடுத்தார். டே வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தார். அதே போல் சுரேஷ் சர்மா வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு அகைன் ரன்னு வந்து அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணி முடியல. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அந்த இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்தாலும் கூட கேஎல் ராகுலோட ஒரு அற்புதமான ஆட்டத்தால் டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னொரு வெற்றியை அழகாக கைப்பற்றி இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து 4 போட்டிகள் இதுவரையிலும் விளையாடி 4லையுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுதான் இதுவரையிலும் தோல்வி அப்படின்ற ஒன்று கூட பார்க்கல அவங்க. நிச்சயமாக ஒரு குட் கோயிங் ஃபார் டெல்லி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும்.
இப்போ வந்து அடுத்தது இன்னைக்கு நடக்க போகிற போட்டி சிஎஸ்கே வெர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். அந்த ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கல்கட்டா நைட் ரைடர்ஸ். வணக்கம் நேயர்களே, சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து உங்களுக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு அற்புதமான போட்டி, இன்னொரு அற்புதமான போட்டி இன்னைக்கு நடக்க போகுது. தோனி இன்னைக்கு கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக தோனி கேப்டன் பண்ணுறாரா, அதே போல் கெய்க்வாடுக்கு பதில் யார் ரீப்ளேசிங் பிளேயராக வர போகிறாங்க, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது சென்னை அணி தரப்பில். அதே போல் ஆர்சிபி கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் நிறைய ரெட்ரோஸ்பெக்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இந்த தொடரில் வந்து இந்த சீசனில் வந்து அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. 2 போட்டிகள் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வரலாம் பார்த்தீங்கன்னா 5 போட்டிகள் விளையாடி 2 போட்டியில் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 போட்டிகள் விளையாடி 1 போட்டியில் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 6வது மற்றும் 9வது இடங்கள்ல இருக்காங்க. கேகேஆர் 6வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்காங்க. நிச்சயமாக 2 அணிகளுமே வந்து ஒரு இந்த இடத்துல இருந்து இன்னும் இருக்கக்கூடிய போட்டிகளில் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும். அதாவது அந்த டாப் 4க்குள்ளார வர முடியும். ஸோ அதுக்கப்புறமா தான் எதை பற்றியுமே நம்ம யோசிக்க முடியும். ஸோ நிச்சயமாக அந்த டாப் 4க்கு தான் எல்லா அணிகளுமே எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக டிஃபெண்டிங் சாம்பியன், அதே போல் முன்னாள் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போராட்டம் நடத்துவாங்க. இந்த போட்டி வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிச்சயமாக 2 அணிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம்னா 2 அணிகளுமே வந்து ஒரு ஆட்டம் நல்லா தான் ஆடுறாங்க. பட் அந்த வின்னிங் அப்படின்றத வந்து அவங்களால ஈஸியாக கைப்பற்ற முடியல. எல்லாமே க்ளோஸாக போயிட்டு விட்டுற மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. நிச்சயமாக இன்னும் 2 டீமுமே செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இந்த சீசனில் வந்து இன்னும் செட்டில் ஆகலை. பட் ஸ்டில் இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது. நம்ம ஒரு முறையும் சொல்கிற மாதிரி தான் இப்போ புள்ளிப்பட்டியலை வாசிக்கும் போது ஸோ இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது. இங்கேருந்து கூட நிறைய டர்ன் அரவுண்ட்ஸ் நடக்கலாம். டாப் 4ல் இருக்கிறவங்க அப்படியே தலைகீழாக மாதிரி பாட்டம் 4க்கும் போகலாம். கீழே இருக்கிற பாட்டம் 4ல் இருக்கிறவங்க மேலே போகலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இங்கேருந்து. அகெயின் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அணியும் மொமெண்டம் பிக்கப் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஷஃபிள் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. முக்கியமான ஒரு கேள்வி, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதில் இன்னைக்கு யார் ரீப்ளேசிங் பிளேயராக வரப்போகிறா, அதுதான் முதல் கேள்வி. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் தோனி எந்த மாதிரியான அப்ரோச்சை கையில் எடுக்க போகிறாரு அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தோனி வந்து விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன் இன்னைக்கு ப்ராபப்ளி அப்படி தான் இருக்க போகுது. ரச்சின் ரவீந்திரா, கான்வே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துவே, அகமது அஸ்வின், முகேஷ் சௌத்ரி, கலீல் அகமது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல லைனப் இருக்குது. ஷாம்குரன் இருக்காங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, செட்டில் ஆகலை அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். செட்டில் ஆகலை அப்படின்றது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே போல் கேகேஆர் அஜிங்கரான கேப்டன், குவாண்டன் டிகாக் இருக்கார், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர் ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை பெற்று கொடுத்தார் லாஸ்ட் டைம். ரிங்கு சிங் அவரும் வந்து கடைசியாக நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆட்டம் ஆடினார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால க்ளோஸ் போயிட்டு சேஸ் பண்ணி முடிக்க முடியல. ஸோ ரசல் இருக்கார், ரம்தீப் சிங், ஹர்ஷத் ராணா, இந்த மாதிரி ஒரு நல்ல லைன் அப்போ வச்சிட்ருக்காங்க. அவங்களும் இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்றதால அந்த பிக்கப் பண்ணி இங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுல இரு அணிகளுமே முனைப்போடு இருப்பாங்க. நம்ம நாளைக்கு இந்த போட்டியோட ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புள்ளிப்பட்டியலில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்ற பார்க்கலாம். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.